அன்பான மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம். 28/5/2013 அன்று, அதாவது வைகாசி மாதம் 14ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 38 நாளிகை 15 வினாடிக்கு, அதாவது இரவு மணி 9:10 குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்கும் ராசியிலிருந்து எண்ணி வரும் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானமான தனுசு ராசிக்கும் உரியவர் குரு பகவான். இந்த குரு பகவான் மீனராசியிலிருந்து 4ஆம் வீடான மிதுன ராசியில் இடம்பெற்று தனது சொந்த வீடான 10ஆம் வீட்டை, அதாவது தொழில் பாவத்திற்கு உரிய வீட்டை பார்வையிடுவதால் இதுவரை உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதோடு இந்த மீனராசிக்காரர்களுக்கு இதுவரை அஷ்டம சனியும் அஷ்டம ராகுவும் சேர்ந்து பாடாய்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சனி ராகுவின் மீது குரு பகவானினுடைய பார்வை பதிவதனால் இந்த சனி ராகு செய்யக்கூடிய இடையூறுகளில் இருந்து மீனராசிக்காரர்கள் சற்றே மூச்சு விட்டுக் கொள்ள முடியும். சனியும் ராகுவும் குடும்பஸ்தானத்தை, மீனராசிக்கு குடும்பஸ்தானமான மேஷ ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து கொண்டு, 8ஆம் வீடான துலா ராசியில் சனியும் ராகுவும் சஞ்சரித்து கொண்டு குடும்பஸ்தானத்தை பார்வையிட்டு குடும்பத்தில் குளறுபடிகளை ஏற்படுத்தி கொண்டு, வாக்குஸ்தானத்தின் மூலம் வாக்குஸ்தானமாக 2வது வீடு இருப்பதனால் அந்த வாக்குஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரித்து அதே வாக்குஸ்தானத்தை சனியும் ராகுவும் பார்வையிடுவதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இவையெல்லாம் ஏற்பட்டு அதன் மூலம் மன வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த குரு பார்வையை சனியும் ராகுவும் பெறுவதனால் அதிலிருந்து சற்றே விடைபெற முடியும். அதோடு குடும்பஸ்தானம் மாத்திரம் அல்லாமல் 2வது வீடு தன வருவாய்க்கு உரிய வீடாகவும் இருப்பதனால் சனியும் ராகுவும் அந்த தன வருவாயை கெடுத்து கொண்டு இருப்பதனால் குரு பார்வையை சனியும் ராகுவும் பெற்று 2ஆம் வீட்டை பார்வையிடும் பொழுது இந்த தன வருவாய் பற்றாக்குறை என்ற வகையில் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சற்று சம்பளம் உயரக்கூடிய அல்லது வருமானம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். மொத்தத்தில் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் என்று அர்த்தம். அதேபோல் 10வது வீடு தொழில் பாவமாக இருப்பதால் இதுவரை ஏதாவது ஒரு உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கோ அல்லது அரசு உத்தியோகம் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கோ உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படுவதற்கோ அல்லது உத்தியோக உயர்வுகள் ஏற்படுவதற்கோ காரியங்கள் நிறைய உண்டு. அதாவது சனி பகவான் கர்மகாரகன், தொழில்காரகன். இந்த கர்மகாரகன் தொழில்காரகனான சனி பகவான் 10வது வீட்டை பார்வையிடுகிறார். அதேபோல் குரு பகவானும் 10வது வீட்டை பார்வையிடுகிறார். அஷ்டமஸ்தானம் என்பது திடீர் விளைவுகளுக்கு உரிய இடம். இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில்ஸ்தானத்தை பார்வையிட்டு, ராகு பகவானும் தொழில்ஸ்தானத்தை பார்வையிட்டு, குரு பகவானும் தொழில்ஸ்தானத்தை பார்வையிடும் பொழுது எந்த விதமான தொழிலும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஜாதகர்களாக இருந்தால் கூட, அவர்கள் மீனராசிக்காரர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒரு உயர்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லலாம். 10வது வீடு காரியபாவம் என்பதால் குரு பகவான் காரியஸ்தானத்திற்கு அதிபதியாகி காரிய பாவத்தை பார்வையிடுவதனால் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக முடித்துக்கொள்ள முடியும். அஷ்டம சனியும் ராகுவும் தடை ஏற்பட்டு இதுவரை கஷ்டங்களில் சஞ்சரித்து கொண்டு இருந்தவர்களுக்கு கூட அந்த கஷ்டங்களில் இருந்து விடைபெற முடியும் என்று சொல்லி இந்த மீனராசிக்காரர்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் இதுவரையும் கொடுத்து கொண்டிருந்த சனியும் ராகுவும் இப்பொழுது அதில் இருந்து விடைபெற வைப்பதால் மனசாந்திக்காக சனிக்கும் ராகு பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெற்றிலை மாலை சாற்றியும், ராகு பகவானுக்காக துர்க்கை அம்பாளுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் குங்கும அர்ச்சனை செய்தும், கேது பகவான் 2இல் வாக்குஸ்தானத்தில் இருந்து கொண்டு குளறுபடிகளை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு அர்ச்சனை செய்தும் பரிகாரங்கள் செய்து கொண்டு வருவது நல்லது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.